அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது 253வது தேவாரம் பாடல் பெற்ற சிவஸ்தலமான திருவன்பாக்கம் அல்லது பூண்டி என்று போய் அழைக்கப்படுகின்றதே அந்த ஊரில் அமைந்திருக்கும் சிவாலயத்தை பற்றித்தான். இங்கு இருக்கும் இறைவனின் பெயர் ஊன்றீஸ்வரர், இறைவியின் பெயர் மின்னொளி அம்மை. இந்த ஆலயத்திற்கு எவ்வாறு செல்வது? திருவள்ளூர் நகரிலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் இந்த சிவஸ்தலம் இருக்கின்றது. திருவள்ளூரிலிருந்து இந்த ஆலயத்துக்கு செல்வதற்கு நகர பேருந்து வசதிகள் இருக்கின்றன. திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை பேருந்தில் சென்று வழியில் நெய்வேலி கூட்டுச்சாலையில் இறங்கி பூண்டி செல்லும் சாலையில் 1 கிலோமீட்டர் சென்றும் இந்த ஸ்தலத்தை அடையலாம். தேவார காலத்தில் இருந்த பழைய கோவில் குசஸ்தல ஆற்றின் கரையில் திருவலம்பதூரில் இருந்தது. திருவலம்பதூருக்கு பத்ரிகாரண்யம் என்ற பெயரும் இருந்தது. சுந்தரருக்கு ஊன்றுகோலை இறைவன் அருளித்தருளிய ஸ்தலம் இது. 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த கோயில் பல கல்வெட்டுக்களை கொண்டிருந்தது. சென்னை நகரின் குடிநீர் தேவைக்காக பூண்டி நீர்த்தேக்கம் அமைக்க குசஸ்தல ஆற்றின் அணையை கட்ட 1942 அரசு முயற்சிகளை மேற்கொண்ட போது அதற்காக தேவையான நிலப்பகுதிகளை எடுத்துக்கொண்டது. அந்த பகுதியில் தேவார காலத்தில் இருந்த ஊன்றீஸ்வர ஆலயம் உள்ள திருவலம்பதூரும் அடங்கிற்று. ஆகவே அப்போதைய அறநிலைத்துறை அமைச்சராக இருந்த திரு எம் பக்தவச்சலம், அறநிலைத்துறை ஆணையராக இருந்த திரு உத்தண்டராமபிள்ளை ஆகியோரின் முயற்சி, இன்னும் பெரும் முயற்சியால் திருவலம்பதூர் கோவில் அங்கிருந்து எடுக்கப்பட்டு தற்போதுள்ள இடத்தில் பூண்டியில் புதிய கோவிலாக கட்டப்பட்டு 5/7/1968 அன்று கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இச்செய்தி பற்றிய குறிப்பு கல்லில் பொறித்து அம்பாள் சன்னதி வாயிலில் வைக்கப்பட்டிருக்கின்றது. மீண்டும் ஒரு முறை 2000 ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பழைய ஆலயத்தில் இருந்த சிலைகள், சிற்பங்கள், மண்டபத் தூண்கள் ஆகியவை யாவும் பெயர்த்தெடுக்கப்பட்டு புதிய ஆலயம் நிர்மாணிக்கும் போது அதில் வைக்கப்பட்டது. சுந்தரர் திருவொற்றியூரில் தங்கியிருக்கும் போது சங்கிலி நாச்சியாரை திருவொற்றியூரில் இருந்து பிரியமாட்டேன் என்று சபதம் செய்து கொடுத்து திருமணம் செய்து கொண்டார். ஒரு சமயம் திருவாரூரில் உள்ள பறவை நாச்சியாரை நினைத்து திருவொற்றியூரில் இருந்து புறப்பட்டார். சங்கிலி நாச்சியாருக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை மீறியதால் கண் பார்வை இழந்தார். பிறகு திரு முல்லைவாயில் இறைவனை தரிசித்து பின் திருவெண்பாக்கம் வந்தபோது இங்குள்ள இறைவன் ஊன்றீஸ்வரர் அவர் மேல் பதிகம் பாடி கண்ணொலி கேட்டார். இறைவன் ஊன்றுகோல் கொடுத்து அருளினார். கண்ணொலிக்கு பதிலாக ஊன்றுகோல் கொடுத்த இறைவன் மேல் கோபம் கொண்ட சுந்தரர் இறைவனை பார்த்து, நீர் உள்ளே இருக்கிறீரா என்று கேட்க இறைவனும் உலோம் போகீர் என்று பதில் அளிக்கின்றார். ஊன்றுகோல் பெற்ற சுந்தரர் கோபத்தில் அதை வீசி எறிய அது நந்தியின் மேல் பட்டு அதன் கொம்பு உடைகின்றது. இந்த சிவாலயத்தில் உள்ள சிவன் சன்னதி முன் உள்ள நந்தியின் வலது கொம்பு உடைந்து காணப்படுகின்றது. இந்த ஆலயத்தின் அமைப்பை பார்ப்போமா? திருவெண்பாக்கம் ஊன்றீஸ்வரர் ஆலயம் திருவேற்காடு கருமாரியம்மன் ஆலய நிர்வாகத்தைச் சேர்ந்ததாக இருக்கின்றது. இப்போதுள்ள ஆலயத்துக்கு கிழக்கிலும் தெற்கிலும் வாய்கள் இருந்தாலும் பிரதான சாலையாக இருப்பது தெற்கு நுழைவாயில் தான். கிழக்கு நுழைவாயில் முன் புதர்கள் மண்டி கிடப்பதால் அது உபயோகத்தில் இல்லை. தெற்கு நுழைவாயில் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் இடதுபுறம் வெளிப்பிரகாரத்தில் வழித்துணை விநாயகர் ஒரு சிறிய சன்னதியில் காணப்படுகின்றார். கிழக்கு வெளிப்பிரகாரத்தில் சற்று உயரமான மண்டபத்தில் நந்தி மற்றும் பலிபீடங்கள் இருக்கின்றன. சுவாமி சன்னதி, அம்பாள் சன்னதி மற்றும் இதர சன்னதிகள் எல்லாம் சற்று உயரமான மண்டபத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. கிழக்கு வாயில் வழியாக உள்ளே சென்றால் நேரெதிரே ஊன்றீஸ்வரர் சன்னதி இருக்கின்றது. இறைவன் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கின்றார். தெற்கு வாயில் வழியாக உள்ளே சென்றால் நேரெதிரே அம்பாள் மின்னொளி அம்மை சன்னதி தெற்கு நோக்கி காட்சியளிக்கின்றது. கண் பார்வை இழந்த சுந்தரருக்கு அவ்வப்போது மின்னலாக தோன்றி வழிகாட்டியதால் அம்பாளுக்கு மின்னொளி அம்பை என்று பெயர் ஏற்பட்டது என்று கூறுகின்றார்கள். சுவாமி மற்றும் அம்பாள் சன்னதிகளை தனித்தனியாக வலம் வர வசதிகள் இருக்கின்றது. சுவாமி சன்னதி கருவறை சுற்றில் உள்ள விநாயகர், வள்ளி தேவியானுடன் கூடிய ஆறுமுகர், மகாலட்சுமி சன்னதிகள் பார்த்து பரவசப்பட வேண்டிய ஒன்றாகும். கருவறை கோஷ்டத்தில் கணபதி, லிங்கோத்பவர், தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, துர்க்கை ஆகியோரை காணலாம்.
சுவாமி சன்னதிக்கு முன்னால் நந்தி, பலிபீடம் அருகில் சுந்தரர் ஊண்டுகோளுடன் நின்று கொண்டிருக்கின்றார். உள்மண்டபத்தில் பைரவர், நால்வர் சன்னதி, அருணகிரிநாதர், சூரியன், நவகிரகங்கள் சன்னதி ஆகியவை கிழக்கு பக்கம் காட்சியளிக்கின்றன. சுந்தர ஏற்றியுள்ள இந்த ஸ்தலத்திற்கான பதிகத்தில் ஒரு பாடலை பார்ப்போமா? பிழையுள்ளன பொறுத்திடுவீர் என்றடியேன், பிழைத்தக்கார் பழியதனை பாராதே படலமென்கண் மறைப்பிட்டாய், குறைவிரைவு வடிகாதா கோவிலுலேயே என்ன, உழையுடையான் உள்ளிருந்து உலோம் போகீர் என்றேனே என்கின்றார் சுந்தரர். ஆகையால் நண்பர்களே, இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை தயவு செய்து தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறும் உங்கள் அன்பு நண்பன் ராஸ்ரீ.